ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மதருக்கு காலையில் எழுந்த உடனே என்ன சமைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு தலைவலி வந்துடும். ஏன்னா நைட்டே நம்ம யோசிச்சு படுத்துட்டோம்னா தப்பிச்சிட்டோம். அதுக்கும் மீறி வாங்கி வைக்காம மறந்துட்டோம், நான் இன்னைக்கு சமைக்க போகிறத வாங்கி வைக்காம மறந்துட்டோம்னா அதுவும் ஒரு டஃப்பான டாஸ்காக போய் முடிஞ்சிடும். சரி, நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அதுக்கு தேவையானதையும் வாங்காமல் வச்சுருப்போம். ஸோ அதுவும் புஷன் ஆகிடும். சரி, என்னதான் பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு நான் நேற்றா 2 டேஸ் முன்னாடி வாங்கின கீரைகள்லாம் இருந்துச்சு. அதில் வல்லாரைக்கீரை இருந்துச்சு. சரி, வல்லாரைக்கீரை பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஐயோ, வல்லாரைக்கீரையை கிள்ளி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வேற இது இப்படி இருக்கே, இனிமேல் கிள்ளணும், இதை வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி, அதுக்கப்புறமும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் தயிர் சாதத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். உடனே என் பையன் வருவான். அவனுக்கு பிடிச்சதே பண்ணுறீங்களே, இவனுக்கு பிடிச்சது பண்ண மாட்டீங்களே. ஒருத்தனுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு தயிர் சாதம் பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவனுக்கு பிடிச்சதே பண்ணுறீங்க இந்த தயிர் சாதத்தை அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். நமக்கு தெரியும் அதுதான் ஈஸியான டாபிக்ன்ட்டு, ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாதே. அதனால இப்படி சிக்கியிருக்கே பார்த்தீங்களா? ஐயோ கடவுளே, இப்போ என்னதான் பண்ணுறது யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிச்சு டைம் பாஸ் ஆனது தான் மிச்சம் கடைசியில். சரி, இந்த வல்லாரைக்கீரை கிள்ளி இன்னைக்கு பிரியாணி பண்ணணும்னு தான் இருக்குது, பண்ணிடுவோம். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா, இல்லை நீங்களும் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? காலையில் எழுந்தோடனே எல்லா மதருக்கும் உள்ள பெரிய பிரச்சனையே இதுதான் இல்லை? வல்ல, ஏன்னா காலையில் நமக்கான டைம் 1 hour எடுப்போம்ல, ஸோ அது மிஸ் ஆயிரும். ஆல்ரெடி டைம் ஓடிருச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கடை ஈஸியான கீரை தான், அதை கிள்றதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம் வருது காலையில். நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு சுறுசுறுப்பு நம்ம பாடியில் இருக்குது. இதில் வேற இவனுங்க 2 பேரையும் எழுப்பணும். இதை கிள்ளிட்டு எழுப்பிட்டோம்னா தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளை வீடியோவும் எடுக்க விட மாட்டானுங்க, டென்ஷன் படுத்திடுவானுங்க. சரி, இதை ஒரு ஃபாஸ்ட்டாக போட்டுருவோமா கிள்றத? சரி, யார் யார் வீட்டில் என்னென்ன சமையல்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் தயிர் சாதம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனால் எப்படியும் வாரத்தில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 days இருந்துடும் தயிர் சாதம். ஏன்னா ஒன்று சோம்பேறித்தனமாக இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக நீ தயிர் சாதம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஓபி அடிக்கணும்ல, நம்மளால் முடிஞ்சது அந்த ஈஸி தான். அதுக்கப்புறமா நம்ம வேறு குழம்பு வச்சு சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். இதை நேற்று சாயந்தரமே கிள்ளி வச்சுருந்தா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமா? சரி சரி, பொறுக்கிறது ரொம்பவே ஈஸி, அதனால வேணா இதை ஈஸி கீரைன்னு சொல்லலாம். இவருங்க வெறும் இது மட்டும் தான் கிளணும், இது வேஸ்ட் தான். இது சில பேர் கேட்பீங்க, கசக்கும், என்ன நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. பட் ஆனால் இது கசக்காது. இது கூட சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு நீங்கள் பிரியாணி மாதிரி பண்ணி பாருங்கள், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா அதான் ஈஸியாக முடியும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பசங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கீரை ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் அரைச்சி கொடுத்தா, அச்சிச்சோ கொட்டிடுச்சு, கண்ணுக்கு தெரியாமல் அரைச்சி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. வீடியோ கட் பண்ணிவிட்டு நான் அதை எடுத்து இதில் போட்டு வாஷ் பண்ணிடுவேங்க. சரிங்களா? எப்படியோ கிள்ளியாச்சு, கட 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 கடன்னு அப்படின்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். அப்படின்றதுக்குள்ள செய்ய முடியாது, செய்வோம் போய். காலையில் எழுந்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது, அதாவது சின்னவன், கிஷோர் அவன் பேர். அவன் வந்த உடனே தூங்கி எழுந்த உடனே கிச்சனுக்கு தான் வருவான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்ற வார்த்தை கேட்பான். இன்னைக்கு என்னம்மா செஞ்சிருக்கீங்க அப்படின்னாவது கேட்பான். இன்னைக்கு முடிஞ்சால் அதை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. எழுந்த உடனே அவனோட கேள்வி இதுவாக தான் இருக்கும், அம்மா இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே கடை 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 கடைன்னு முடிச்சிடலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன், ஸோ முடிச்சிடலாம். கேமரா எந்த ஆங்கிளில் வைக்கணும்னு தெரியல, போகிற போக்கு வச்சுக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போட்டுருவோமா?
அதுக்குள்ளே போய் பசங்களை எழுப்பி விட்டு வந்துடலாம். கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு சின்னவன் எழுந்து வருவான், கேப்சர் பண்ணிடலாம். வரா என்ன போயிட்டான் கிஷோர். ஒரு வேளை கேமரா ஆன்ல இருக்குன்னு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டானோ. கூப்பிடுவோம், வெயிட் பண்ணுங்க. கிஷோர் 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 கிஷோரி மாயன் இங்க சரிங்களா? இங்க நம்ம வீட்டுல காலைல எழுந்த உடனே கேப்பிய ஒண்ணு கேளு. என்ன கேப்ப? வாமா ப்ளீஸ்மா, இன்னைக்கு பார்த்து வேலை வைக்கிறானே கோபால். அதான் நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த விஷயத்த கேட்கவே மாட்டாங்க. காலையில எழுந்தோடனே இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல், இன்னைக்கு என்னமா சமையல்ன்றத வார்த்தை கேட்கலையே கோபால். ஹே இங்க வா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் தான் பண்றேன். கிஷோரே கிஷோர் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் பண்ணணும்ல, என்ன பண்றது? இதுக்கு முட்டை வறுவல் பாத்தீங்கன்னா ஹாசமா இருக்கும், செம்மையா இருக்கும் முட்டை வறுவல். பட் ஆனா எங்க வீட்டுல முட்டை வறுவல் ஒருத்தன் சாப்பிடுவான், இன்னொருத்தன் சாப்பிட மாட்டான். அதோட பெஸ்ட் ஐடியா, பட் சிம்பிளாவும் இருக்கும். முட்டை ஆம்லேட் தாங்க, அதை போட்டு முடிச்சுட்டா சாப்பிடுவாங்க. பட் ஆனா இதுக்கு முட்டை வறுவல் தான் சூப்பரா இருக்கும். நமக்கு எப்படியோ ஈஸியா வேலை கொடுக்கும். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், வாசனை என்னவோ பலமா தான் வருது, பட் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியல. சும்மா சொன்னேன், நல்லா தான் இருக்கும். நான் சமைச்சதாச்சே அது எப்படி நல்லா இல்லாம போகும். வாவ், கண்டிப்பா நல்லா இருக்காது. அப்ப நீங்க சமைச்சா கொன்னுடுவேன். என் பிள்ளைதான் பேசுறான், பெரியவன் இவன். வாவ், நல்லா வந்திருக்கு. சீரக சம்பால நம்ம சொன்ன பிரியாணி. எங்க அம்மா எது சமைச்சாலும் உருப்படியா இருக்காது. என்னைய மட்டும் காட்டு, உன்னைய நான் கேமரா மட்டும் தானே பிடிக்க சொன்னேன். தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் கொடுக்காத, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. வா கிட்ட வா. டிஃபன் பாக்ஸ் கட்டிடுவோம். அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான் நான் ஸ்டாப்பா. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பெருசா எடுத்துக்காதீங்க. ஏதோ நான் ஓரளவுக்கு சமைப்பேன், சரிங்களா? வாங்க. எங்க அம்மா உருட்டுகள். சரி வா, அசைக்காத. கேமரா அசைச்சுன்னா அப்புறம் நான் உதாரணமா தெரியும் அவங்களுக்கு. சரி கட்டிடுவோம். சீரக சம்பால பிரியாணி. அது பிரியாணி இல்ல, அது பிரியாணி இல்ல, புதினா சாதம். பிரியாணின்னு உங்ககிட்ட உருட்டுறாங்க. குண்டு பயப்புல எப்படி கோத்துடுது பத்தியா? நான் குண்டா? நம்ம தொட்டுக்க முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சிடலாம். ஈஸி ரெசிபி. ஆனால் இதுக்கு முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவனை பேசக்கூடாது சொல்லிட்டேன், அதனால தான் அவன் அமைதியாக இருப்பான். உடனே நான் அவனை திட்டி அமிச்சிட்டனோ அப்படின்ற ஒரு சின்ன இது கூட உங்களுக்கு வேண்டாம். அவன் தான் கேமரா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் வாயடிச்சான்ல, அது இவன் தான் பெரியவன். நானே இப்படிதான் ஏதாவது நான் ஸ்டாப்பாக பேசிட்டு இருப்பான். யார் யார் வீட்டில் இந்த சிங்சன் பார்க்குறீங்களோ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். இப்படிதான் சம்பவம் எங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கு. ஏன் சின்னவன் அப்படி போனான் அப்படின்னா, அவர் குக்கரை பார்த்துட்டு நான் சாம்பார் சாதம் செஞ்சுட்டேன்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. அதாவது அவங்க அண்ணனுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் பண்ணியிருக்கதா அவன் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு போயிட்டான். ஸோ நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பார் சாதமும் கிடையாது, தயிர் சாதமும் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது. ஆமாம், என்னது? வல்லாரக்கீரை பிரியாணி. என்ன கேட்ட சோறா? ரெடியாகி வந்தாச்சு. எங்கே போக போகிறேன் அப்படின்னா 6 to 7 ஒரே பரபரப்பாக போகும் எங்கள் வீட்டில். ஒரு ஃபோன் வந்துச்சு, கடமை என்னை அழைக்கிறது. ஸோ நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போகணும்ல. ஸோ நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.